சரிகமபா சீனியர் சீசன் 5ல சபேசனை தேர்டு ஃபேன்ஸா சூஸ் பண்ணிட்டாங்க. இது சபேசன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பவித்ரா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஸ்டேஜ்ல சரிகமபா சீசன் 5ல ஜட்ஜஸ் எல்லாருமே சபேசனை தேர்டு ஃபேன்ஸா அறிவிச்சதுக்கு அப்புறமா பவித்ராவோட முகத்துல ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சுது. அந்த ஏமாற்றத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சுஷாந்திகா ஸ்ரீஹரி வரிசையில இப்ப சபேசனுக்கு 3வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிருக்குது. இது மூலயமா சபேசன் கிராண்ட் ஃபினாலையை பாடுறதுக்கான தகுதியை வாங்கி இனி வரக்கூடிய வாரங்கள்ல அவர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், வரக்கூடிய தடைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல அவர் வெளில வந்துட்டாரு. இதுவும் சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஹாப்பி தான். ஆனா இங்க தான் பிரச்சனையே. ஒரு வாரமும் எல்லா நபர்களும், அதாவது கோல்டன் வாங்கின எல்லா நபர்களையும் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு இதுல ஒரு ஆளை சூஸ் பண்றது அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணு. அப்படிதான் சுஷாந்திகாவையும் ஸ்ரீஹரியும் கோல்டன் வாங்கின 5 நபர்கள்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஃபினாலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இந்த வாரம் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் சிங்கர் கார்த்திக் இவங்க 2 பேருமே ஒரு வித்தியாசமான முடிவு ஒன்று எடுத்தாங்க. என்னதான் நிறைய பேர் கோல்டன் வாங்கியிருந்தாலும் இதுல இம்பாக்டை ஏற்படுத்தின 2 பிளேயர்ஸ், குறிப்பா இம்ப்ரெசிவா பாடின 2 போட்டியாளர்களை நாங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சபேசனையும் பவித்ராவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. இந்த 2 நபர்கள்ல யார் டிக்கெட் ஃபினாலை வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸோட ஒரு கவுண்ட் டவுன் வச்சு அதுல சபேசனை அறிவிச்சிட்டாங்க. சபேசனுக்கு ஏற்கனவே இந்த கூப்பிடக்கூடிய நபர்கள்ல என்ன ஒரு ஆளா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஆனா பவித்ரா எதிர்பார்க்கல. இந்த 2 போட்டியாளர்ல சபேசன் கூட பவித்ரா பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பவித்ரா ஷாக் ஆகிட்டு தான் அவங்க ஸ்டேஜுக்கே வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா பவித்ரா கிட்ட கண்டிப்பா தன்னை ஒரு ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும் இல்ல, பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸும் தான். எள்ளுவைய பூக்களே அப்படிங்கிற பாடல பவித்ரா ரொம்ப சூப்பரா பாடினாங்க. சபேஷனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு கொடுக்குற வகையில் தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் உசுரிய போகுதே அப்படிங்கிற பாட்டை சபேசன் பவித்ராவோட கொஞ்சம் பெட்டரா பாடிட்டாரு. அதனாலவோ என்னவோ தெரியல, சபேசனை தேர்ட் ஃபைனல்ஸா சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக சபேசன் டிசர்விங்கான கண்டஸ்டன் கிடையாது, பவித்ராவை தான் சூஸ் பண்ணிருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. சபேசன் எப்போ ஃபைனல் போயிருக்கக்கூடியவர். ஆனா பவித்ரா ஃபேன்ஸுக்கு இது எப்படி ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னா, பவித்ராவே ஸ்டேஜ்ல நிற்கும் போது கண்டிப்பா என்ன சூஸ் பண்ணிடுவாங்களோ ஒரு எதிர்பார்ப்பு பவித்ரா ஃபேஸ தெரிஞ்சுது. சபேசன் பேரை ஜட்ஜஸ் அறிவிச்சதும் பவித்ரா சபேசனை கை கொடுத்து ஹக் பண்ணி, குறிப்பா சபேசன் எமோஷனா கீழே உட்காரும் போது கைத்தாங்களா பிடிச்சு நிக்க வச்சது பவித்ரா தான். இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் நெருங்கிட்டோம், அந்த ஃபினாலை வெட்டி பிடிக்க முடியலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம் பவித்ரா முகத்தை தெரிஞ்சுது. இருந்தாலும் பவித்ரா இந்த வாரம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் வைக்காம அடிச்சு தூள்கிறவங்க தான் பாடினாங்க. கடைசி நேரத்துல கை நழுவி போன இந்த வாய்ப்பை பவித்ரா மறக்கவே மாட்டாங்க. இனி வரக்கூடிய வாரங்கள்ல பவித்ரா இதை விட பெஸ்ட்டா கொடுத்தா மட்டும்தான் மற்ற போட்டியாளர்களை விட பெஸ்ட்டா பாடி அவங்க 4th ஃபைனலிஸ்டாவோ இல்ல 5th ஃபைனலிஸ்டாவோ எடுத்து வைக்க முடியும். பவித்ரா கூட வரக்கூடிய வாரங்களில் பாடக்கூடிய போட்டியாளர்களும் பவித்ராக்கு இவங்கள பாடக்கூடியவங்க தான். இனியா, செந்தமிழன், சிவானி. இப்படி இருக்கும்போது சபேசனை விட இவங்க கொஞ்சம் சுமாரா பாடலாம் இந்த வாரம் அவங்க கொடுக்கப்படல. அடுத்த வாரம் ஒருவேளை இவங்களோட லக்கு இவங்க பக்கம் இருந்துச்சுன்னா சிவானி, செந்தமிழன், இனியா, அறிவழகன், பிரதீபா, ஹரிஷ் இவங்களோட பெஸ்டா பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் சபேசன் அப்புறம் பவித்ரால சபேசனை சூஸ் பண்ணதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பவித்ரா முகத்துல ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சது. இனி வரக்கூடிய வாரத்துல அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.